ஒரு காட்டுல ஏழைக்காகம் ஒன்று மரத்து மேலே வீடு கட்டி தனியாக வாழ்ந்து வந்தது. அந்த ஏழைக்காகம் மரங்களை வெட்டி வியாபாரம் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு வந்தது. அதே காட்டில் பஞ்சவர்ணன்ற குருவியும் வாழ்ந்து வந்தது. பஞ்சவர்ணத்துக்கு அப்பா இல்லை, அம்மா ரொம்பவே பெரிய பணக்காரியாக இருந்தாங்க. என்னதான் பஞ்சவர்ணத்துடைய அம்மா பணக்காரியாக இருந்தாலும் பஞ்சவர்ணத்துக்கு அந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல. என்னதான் பணக்காரியே இருந்தாலும் பஞ்சவர்ணத்துக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காததுனால ஏழைக்காகத்தை நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்னடா தூடுக்காகவும் ஏழையாக இருந்தாலும் பஞ்சவர்ணத்துக்காக தோட்டம்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிச்சு. அப்போ கூட அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சோகம் இருந்துகிட்டே இருந்தது. உன் கண்ணுல வருத்தம் என்னால பார்க்க முடியுது பஞ்சவர்ணம். நீ கவலைப்படாத, கண்டிப்பா நமக்கும் குழந்தை பிறக்கும். அப்படின்னு டூடுக்காகவும் வருத்தத்தில் இருக்க தன்னுடைய மனைவி பஞ்சவர்ணத்துக்கு தினமும் தைரியத்தை சொல்லும். ஒரு நாள் டூடு மரங்களை வெட்டுறதுக்காக வழக்கம் போல காட்டுக்கு புறப்பட்டது. போற வழியில தூரத்துல இருந்து தன்னுடைய பழைய நண்பன் சோமுவை பார்த்தது. டேய் சோமு, நீ எப்படி இருக்கடா? உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு. அப்படியே டூடு சோமு கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் அதனுடைய வாழ்க்கையை பற்றியும் பேசிட்டு இருந்தது. டூடுக்கு குழந்தை இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட சோமு வைத்தியர் ராமு கிட்ட 2 பேரையும் போயிட்டு பார்க்க சொன்னது. சோமு சொன்ன மாதிரியே பஞ்சவர்ணமும் டூடுவும் வைத்தியர் ராமுவை தேடி போனாங்க. ராமு வைத்தியர் டூடுவையும் பஞ்சவர்ணத்தையும் பார்த்துட்டு டூடுவை போயிட்டு கொஞ்சம் மூலிகைகளை பறிச்சுட்டு வர சொன்னாங்க. மூலிகைகளை பறிக்க போன டூடுவுக்கு மரம் முறிஞ்சு விழுந்து உடம்புல பலமா அடிபட்டது. ராமு வைத்தியர் கொடுத்த மூலிகைகளை சாப்பிட்டதுனால பஞ்சவர்ணம் கொஞ்ச நாள்லயே மாசமானது. டூடுக்காக பல மாசமா படுக்கையை விட்டு எழுந்துக்காததுனால பயந்து போன பஞ்சவர்ணம் ராமு வைத்தியர் சொன்ன பக்கத்து காட்டுக்கு போயிட்டு மூலிகைகளை பறிச்சுட்டு வர போனது. நீண்ட நெருங்கிய மரங்கள் கொண்ட காட்டுல ஒரு குரங்கு முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு வாழ்ந்து வந்தாரு. அந்த குரங்கு முனிவருக்கு பெரிய சித்தராகணும்னு ஆசை. அதனால பல வருட காலமாக அந்த குரங்கு முனிவர் அதே இடத்துல தவம் பண்ணிட்டு வந்தாரு. அந்த குரங்கு முனிவர் ரொம்பவே கோபக்காரரா இருந்தாரு. அவருக்கு கோபம் வந்தா உடனே சாபத்தை கொடுத்துருவாரு. அந்த குரங்கு முனிவர் வாழ்ந்து வந்த காட்டுல ஒரு நாள் இரவு சரியான மழை பெஞ்சது. அடுத்த நாள் காலையில் பனிமூட்டங்களுக்கு நடுவில் ஒரு குருவி ஒன்று குரங்கு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்க மரத்தை நோக்கி பறந்து வந்தது. அந்த குருவி பார்க்க ரொம்ப சோர்வாக இருந்தது. பறந்து வந்த குருவி குரங்கு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்க மரத்துக்கு மேலே போயிட்டு அமர்ந்தது. ரொம்ப தூரம் பறந்து வந்தது, ரொம்பவே களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேயே ஓய்வெடுத்து பிறகு போயிட்டு அந்த மூலிகையை தேடணும் அப்படின்னு குருவி மரத்து மேலே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க மரத்து மேலே இருந்த தண்ணி குரங்கு முனிவர் மேலே விழுந்து குரங்கு முனிவருடைய தவம் கலைந்தது. தவம் கலைந்த குரங்கு முனிவர் கோபமாக கத்த ஆரம்பிச்சாரு. என் மேலே தண்ணியை தெளித்து எழுப்பி முட்டாள்தனத்தை பண்ணது யாரு? என் கண்ணு முன்னாடி உடனே வாங்க அப்படின்னு குரங்கு முனிவர் திட்டுறதை கேட்ட குருவி பயத்தோடு பறந்து குரங்கு முனிவர் முன்னாடி வந்தது. ஐயா, என் பேர் பஞ்சவர்ணம். நான் முதல் முறையாக இப்போ தான் இந்த காட்டுக்கு வரேன். என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவ மூலிகளை பறிச்சுட்டு வர சொல்லி வைத்தியர் என்னை இங்கே அனுப்பினார். நீங்கள் இங்கே தவம் பண்ணியிருக்கிறது தெரியாமல் நான் மரத்து மேலே அமர்ந்தேன். அதனால தான் உங்களுடைய தலை மேலே தண்ணி விழுந்து உங்களுடைய தவம் கலைஞ்சு விட்டது. என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா. ஏ முட்டாள் குருவியே, நீ மன்னிப்பு கேட்ட உடனே நான் மன்னிக்கிறதுக்கு கடவுளா? நான் முனிவர். நான் பல வருஷமா பெரிய மகாமுனிவர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க தவம் பண்ணிட்டு இருந்தா நீ சாதாரணமா என் தவத்தை கழிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறியா? ஐயா, உங்க கோபம் ரொம்பவே நியாயமானது தான். அதுக்காக எனக்கு சாபத்தை கொடுத்துடாதீங்க. நான் பல வருடங்கள் கழித்து இப்பதான் மாசமாயிருக்கேன். நீ மாசமாயிருக்கிறதுனாலலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாபம் கொடுக்க போறது தான். இப்பொழுதே இந்த குருவிக்கு நான் சாபத்தை அளிக்கிறேன். இன்னியோடு இந்த குருவியோடைய ஆயுட்காலம் முடியட்டும். அடுத்த ஜென்மத்தில் இந்த குருவி நாயா பிறந்து தெரு தெருவாக அலையட்டும். இப்பவே இந்த குருவி இங்கேயே ஆவியா மாறட்டும் அப்படின்னு குரங்கு முனிவர் அந்த குருவிக்கு சாபத்தை கொடுத்தாரு. குரங்கு முனிவர் சாபம் கொடுத்த மாதிரியே அந்த குருவி அன்னைக்கே அங்கேயே இருந்தது. இறந்து போன பஞ்சவர்ணம் ஆத்மாவா போயிட்டு சிவபெருமான் கிட்ட தனக்கு பூமியில நடந்த அநீதியெல்லாம் முறைகேடு பண்ணது. பஞ்சவர்ணம் சொன்னதையெல்லாம் சிவபெருமான் கேட்டுட்டு இருந்தாரு. பஞ்சவர்ணம், உனக்கு அந்த முனிவர் செஞ்ச செயல் ரொம்பவே தவறானது. அவர் செஞ்ச செயலுக்காக நான் ரொம்பவே வருந்துறேன். ஒரு மாசமான ஒரு குருவியை இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க கூடாது. ஆனால் அதுக்காக அவருடைய சாபத்தை என்னால் மீறவும் முடியாது. உனக்கு வேற ஏதாவது உதவியோ இல்லை வரமோ வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்.
அப்படின்னு சிவபெருமான் பஞ்சவர்ணத்துக்கிட்ட சொன்னாங்க. சிவபெருமான் சொன்னதை கேட்ட பஞ்சவர்ணம், ஐயா, எனக்கு அந்த முனிவர் அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறக்கணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த முனிவருக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு அப்பாவி சுண்டெலியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு பஞ்சவர்ணம் குருவி சிவபெருமான்கிட்ட வரத்தை பெற்றது. பஞ்சவர்ணம் இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அந்த குரங்கு முனிவரும் அதே காட்டில் மரத்து கீழே வயது முதிர்வு காரணமாக இறந்து போனார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு தூங்கு மூஞ்சி வண்டுக்கு அந்த குரங்கு முனிவர் மகனாக பிறந்தாரு. அதே காட்டில் குரங்கு முனிவர் சாபம் கொடுத்த மாதிரியே பஞ்சவர்ண குருவியும் நாயாக பிறந்தது. கொஞ்சம் வருஷத்துலேயே சுண்டெலி பெரியவனானது. சுண்டெலி ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செஞ்சுட்டு வந்தது. சுண்டெலி அது தோல் இருக்க பைய எப்போவுமே கழட்டவே கழுறாது. சுண்டெலி போலவே பஞ்சவர்ணமும் பெரிய நாயாகி 3 நாய்க்குட்டிகளை போட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அம்மா வாங்க, ஐயா வாங்க, நீங்க போக வேண்டிய ஊருக்கு என் பஸ்ல ஏறினீங்களா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். என் பஸ்ல காத்து குளு குளுன்னு வரும் அப்படின்னு சுண்டெலி அங்கே போகிற விலங்குகளை எல்லாம் கூவி கூவி கூப்பிடும். ஏப்பா சுண்டெலி தம்பி, நீ இப்படியே இங்க நின்று குவி குவி ஆளுங்களை கூப்பிட்டு இருக்க போறியா இல்ல பஸ்ஸை எடுக்க போறியா? எனக்கு நேரம் ஆகுதுப்பா, சீக்கிரமா வந்து பஸ்ஸை எடுக்க சொல்லு. சரிங்கண்ணே, நீங்க கோவப்படாம போயிட்டு உங்களுடைய இருக்கையில அமருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நான் டிரைவரை பஸ் எடுக்க சொல்றேன் அப்படின்னு புழுக்கிட்ட சுண்டெலி சொன்னது. சுண்டெலியுடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுண்டெலியுடைய அண்ணன் காட்டுப்பூச்சி கரடி தான். காட்டுப்பூச்சி கரடிக்கு அதனுடைய மனைவி கோமலவல்லினா ரொம்ப பிடிக்கும். கோமலவல்லிக்காக எப்போவுமே கரடி என்ன சொன்னாலும் செய்யும். ஆனால் கோமலவல்லி குரங்கு காட்டுப்பூச்சியோடைய வெகுளித்தனத்தை தனக்கு சாதகமாக எப்போவுமே பயன்படுத்திக்கும். காட்டுப்பூச்சி கரடி தன்னுடைய மனைவி கோமலவல்லி என்ன சொன்னாலும் தட்டாமல் அப்படியே செய்யும். கோமலவல்லி குரங்குக்கு தன்னுடைய கணவரை திட்டுறது மட்டும்தான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. இங்க பால் கட்டுப்பூச்சி, நீ ஒரே தட்டையை எவ்வளோ நேரமா விளக்கிட்டு இருப்ப? கடகடன்னு இங்க இருக்க மொத்த பாத்திரத்தையும் கழுவிடு, வீட்டை சுத்தமா வளக்கி வாரிடு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு தேவையான சாப்பாடையும் செஞ்சு வச்சிடு, சரியா? சரி செல்லம், நீ சொன்ன மாதிரியே நான் பாத்திரத்தை எல்லாம் தொலைக்கிட்டு வீட்டையெல்லாம் பிரிக்கிட்டு மதிய சாப்பாடும் செஞ்சு வச்சிடுறேன். நீ வெயில்ல நின்று கஷ்டப்படாம நீ வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடு. உனக்கு சாப்பிட்றதுக்கு தோட்டத்துல போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்டையும் கொண்டு வரேன். இந்த முயல் தான் சுண்டெலியுடைய ஒரே தம்பி. அதனுடைய பெரியப்பா கட்டப்பாவுடைய பையன் குட்டப்பா. இந்த குட்டப்பா முயலுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் காட்டு விலங்குகள் முன்னாடி அடிக்கடிக்கு பாட்டு பாடி காட்டும். ஆனால் குட்டப்பா முயலுக்கு ஸ்டேஜ்னா ரொம்ப பயம். அதனால் ஸ்டேஜை பார்த்தாவே பாத்ரூம் போயிடும். அதனால் குட்டப்பா முயல் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டோடு இருந்தது, வெளியில் எந்த வேலைக்கும் போகாமல். இன்னொரு விஷயம், இந்த குட்டப்பா முயலுக்கு லுங்கினா ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்ற ட்ரெஸ்லாம் போடாமல் லுங்கி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுண்டெலியோடைய பாசமான அம்மா ரோசி வண்டு பற்றி தான். ரோசி வண்டு சரியான தூங்கு மூஞ்சா இருந்தது. அது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும். அது சாப்பிடும் தூங்கும், சாப்பிடும் தூங்கும். அதுக்கு இருக்க ஒரே வேலை அது மட்டும்தான். ஆனால் ரோசி வண்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது தூங்கினாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் 24 மணி நேரம் அதுக்கு டிவி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு சரியான டிவி பைத்தியமாக இருந்தது. ரோசி வண்டோடைய வாழ்நாள் லட்சியமே தூங்கியே தன்னுடைய வாழ்க்கையை கடக்கணுன்றது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுண்டெலியோடைய அப்பாவையும் பெரியப்பாவையும் தான். இந்த ஆடு தான் சுண்டெலியோடைய அப்பா. பக்கத்தில் இருக்க வண்டு சுண்டெலியோடைய பெரியப்பா. 2 பேரும் பூந்தோட்டம் வச்சு அதில் பூக்கிற பூக்களை எல்லாம் கொண்டு வந்து சந்தையில் விற்கிற வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, என் கடையில விற்கிற பூக்களை நீங்க வாங்கினா தான் என் பொண்டாட்டிக்கு வைத்தியத்தை பார்க்க முடியும். ரொம்ப நாளா உடல்நல சரியில்லாம தூங்கிட்டே இருக்கா. அவளுக்கு வைத்தியம் பார்க்க கூட என்கிட்ட பணம் இல்லை. நீங்க பூக்களை வாங்கிட்டு போங்க அப்படின்னு வண்டு பூக்களை கூவி கூவி வித்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஆடு, இந்த சந்தையில நிறைய இளைஞர்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க காதலிக்கிற பொண்ணுக்கு என்கிட்ட இருக்க பூக்களை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு ஆடும் கூவி கூவி பூக்களை வித்துட்டு இருந்தது. இப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பூக்களை கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் சுண்டெலி அதனுடைய கண்டக்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தது. அன்னைக்கு மாலை நேரமும் வந்தது. சுண்டெலி அதனுடைய வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு பைய எடுத்துட்டு கிளம்புச்சு. குட்டி நாய் ஒன்று சுண்டெலியை பார்த்து குலைச்சிது. கோவம் வந்த சுண்டெலி அங்கேருந்து எலும்பு பீஸை தூக்கி குட்டி நாய் மேலே போட்டது. குட்டி நாய் மேலே எலும்பு பீஸை போட்டதை தூரத்தில் இருந்து அதனுடைய தாய் நாயான பஞ்சவர்ணம் பார்த்தது. பஞ்சவர்ணன் நாய்க்கு அதுதான் குரங்கு முனிவர்னு தெரிஞ்சுக்கிட்டு சுண்டெலியை பழிவாங்க பின்தொடர்ந்தது.
வழக்கத்துக்கு மாறாவே சுண்டெலிக்கு திடீர்னு பசி எடுத்துடுச்சு. சுண்டெலிக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. அக்கம் பக்கம் கடையும் கிடையாது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம சுண்டெலி தன்னுடைய கிராமத்துக்கு நடந்து போக ஆரம்பிச்சது. தன்னுடைய கிராமத்துக்கு கிட்ட போகும்போது சுண்டெலிக்கு ஒரு நல்ல வாசனை வந்தது. அது என்னன்னா கோழி வறுக்கிற வாசனை. சுண்டெலி தூரத்துல இருந்தே அந்த கோழி பக்கோடா கடையை பார்த்தது. பசி தாங்க முடியாத சுண்டெலி அந்த கோழி கடையை நோக்கி குடுகுடுன்னு ஓடி வந்தது. கோழிக்கறி பக்கோடா விற்கிற அக்கா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நீங்க இங்க புதுசா கடை போட்டிருக்கீங்க போல. சரி, உங்ககிட்ட இருக்க பக்கோடா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? என்கிட்ட எல்லா பக்கோடாவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான்பா இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணா கொஞ்சம் கறியை எடுத்து சுவைச்சு பாரு, உனக்கே புரியும். அது மட்டும் இல்லப்பா சுண்டெலி தம்பி, இன்னைக்கு என்னுடைய முதல் நாள் கடை திறப்பு விழான்றதுனால 100 சிக்கன் பக்கோடா வாங்குறவங்களுக்கு ஒரு லெக் பீஸ் ஃப்ரீயா தரேன்பா. சரிங்க எறும்பக்கா, அந்த 100 சிக்கன் பக்கோடாவை இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அந்த லெக் பீஸை நான் போக சொல்ல சாப்பிட்டுக்கிறேன். அதை நீங்க பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. சுண்டெலி கோழி பக்கோடாவை சாப்பிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு பார்சலை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சது. அது மாலை நேரத்துல இருந்து இரவு நேரம் தொடங்குறதுனால வானமும் இருட்டிடுச்சு. காட்டு வழிப்பாதையில தனியா சுண்டெலி நடந்து போயிட்டு இருந்தது. சுண்டெலிக்கு தன்னை யாரோ பின்தொடர்வது போல உணர்ந்தது. சுண்டெலி பொறுமையா திரும்பி பார்த்தது. பார்த்தா அங்க ஒரு நாய் சுண்டெலியே குறுகுறுன்னு பார்த்துன்னு நின்றுட்டு இருந்தது. நாயை பார்த்த சுண்டெலி சரி நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. அந்த நாயும் சுண்டெலி பின்னாடியே நடந்து போகுது. அந்த நாயோடைய முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே கோபமா இருந்தது. அது வெறி நாய் மாதிரியும் தெரியல, தெரு நாய் மாதிரியும் தெரியல. ரொம்ப நேரமா அந்த நாய் சுண்டெலியை பின்தொடர்ந்து வந்ததுனால சுண்டெலிக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அதனால சுண்டெலி வேகமா ஓட ஆரம்பிச்சது. அந்த நாயும் பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டே வந்தது. நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து சுண்டெலி ஒரு இடத்துல நின்னது. எப்படியோ ஒரு வழியா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால மறுபடியும் பசி எடுக்குது. சரி, நம்ம தான் பேக்ல லெக் பீஸ் வாங்கி வச்சோமே, அதை எடுத்து இப்போ சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சுண்டெலி பேசிட்டு சுத்தி முத்தி பாக்குது. யாரும் இல்லாத நேரமா பார்த்து லெக் பீஸை எடுத்து சுண்டெலி கடிச்சது. சுண்டெலி ஒரு கடி லெக் பீஸை கடிக்க அந்த நாய் சுண்டெலியோட காலை பிடிச்சி கடிச்சது. சுண்டெலியுடைய கால் ஃபுல்லா ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. ஐயோ அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. லெக் பீஸ் சாப்பிட்டது ஒரு குத்தமா? அந்த நாய்க்கு லெக் பீஸ் தான் வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அதுக்கு லெக் பீஸை எடுத்து கொடுத்துருப்பேன். அப்படின்னு சுண்டெலி வழியில தவிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம கிராமம் வந்துடும். எப்படியாச்சும் நடந்து வீட்டுக்கு போயிட்டேன்னா நம்ம வீட்டுல இருந்து யாருன்னா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படின்னு சுண்டெலி அதுக்குள்ள தானா பேசிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலே சுண்டெலி நடந்து அதனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த இரவு நேரத்துல காட்டுப்பூச்சி கரடி இரவு உணவுக்காக தன்னுடைய மனைவிக்காக சமையலை செஞ்சுட்டு இருந்தது. காட்டுப்பூச்சி, நீ இவ்வளவு நேரம் சமையல செஞ்சிட்டு இருப்ப, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வந்து வை. அப்படியே கொஞ்சம் டிவி சுச்சையும் போட்டுட்டு போ. என் செல்ல கோமனோ, உனக்காக நான் சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுமா. உனக்கு வேற எதுனா வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நானே உனக்கு சமைச்சு தரேன். நீ அடுப்பாண்டெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட வேணாம். எனக்கு இருக்கிறது நீ ஒரே மனைவி. சரி சரி, நீ பேசி பேசியே ஐஸ் வைக்காம இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவியை போயிட்டு கொண்டு வா. சரி, நீயும் போய் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கு. அப்பதான் காலையில சீக்கிரமா எழுந்து நீ எனக்கு சமைச்சு தருவ. வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதே, போயிட்டு யாருன்னு பாரு. அப்படின்னு கோமலவல்லி குரங்கு சொன்ன உடனே கரடி கதவை திறந்து யாருன்னு போயிட்டு பார்த்தது. வீட்டுக்கு வந்த சுண்டெலி வர வழியில நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அண்ணனான காட்டுப்பூச்சி கரடி கிட்ட சொன்னது. காட்டுப்பூச்சி, நீ எவ்வளவு நேரமா வெளியே நின்னு பேசிட்டு இருப்ப? எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சப்பாத்திக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவியை கொண்டு வா. அப்படின்னு கோமலவல்லி குரங்கு கரடியை பார்த்து கூப்பிட்டது. அதுக்கு காட்டுப்பூச்சி கரடி சுண்டெலி கிட்ட, இப்போ ரொம்ப வேலை இருக்கு, உன்னை கடிச்சிருச்சு நாய், உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருடான்னு சொல்லுது என் வாகி. அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடுச்சு காட்டுப்பூச்சி கரடி. காட்டுப்பூச்சி கரடி சுண்டெலிய மருத்துவமனைக்கு கூப்பிட்டு செல்ல மறுத்ததுனால சுண்டெலி தன்னுடைய அப்பா கிட்ட உதவி கேட்க போனது. ஆனா அங்க சுண்டெலியோட அப்பா இல்லை. அதனால சுண்டெலி வர வழியில நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொன்னது. அதுக்கு ரோசி வந்து,
என் பேரு ரோசி, எனக்கு ஆகாது ஊசி, நீ போய் உன் அப்பா கிட்ட பேசி போட்டுக்கோ ஊசி. அப்படின்னு சிம்பிளாக ரோசி வந்து தன்னுடைய மகன் சுண்டெலிகளை சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. சுண்டெலியோட அண்ணனும் அம்மாவும் தன்னை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போக உதவி பண்ணாததுனால சுண்டெலி மன வருத்தத்தோட காலில் காயத்தோடையும் தன்னுடைய தந்தையை தேடி போனது. அதுக்கு சுண்டெலியோடைய அப்பா வாழைக்காசின்னு, அன்பு மகனே சுக்காராமா, அப்பாவை தேடி இந்த இரவு நேரத்தில் எதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லு, நான் பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றணும்பா அப்படின்னு ஆடு சொல்ல, அதுக்கு சுண்டெலி, நான் வேலையை விட்டு வர வழியில என்ன நாய் கடிச்சிடுச்சுப்பா காலில். நீங்க என்ன மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊசி போடுங்க. அப்படின்னு சுண்டெலி கேட்டதுக்கு ஆடு, என் பேர் வாழைக்காசின்னு, எனக்கு பிடிச்சது நான், என் கண் பார்வை பாதி, என் பொண்டாட்டிக்கு ஆகுது பேதி, அதை கேட்டதுலேருந்து என் கண்ணு போச்சு பாதி, மணியாச்சி மகனே நீ உன் பெரியப்பா வேண்ட போடா அப்படின்னு சுண்டெலிக்கிட்ட ஆடு சொன்ன உடனே சுண்டெலி அதனுடைய பெரியப்பாவை தேடி உதவி கேட்கலான்னு போனது. பெரியப்பா, என்ன நாய் கடிச்சிடுச்சு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சுண்டெலி கட்டப்பா வண்ட கூப்பிட்ட உடனே கட்டப்பா வந்து சுண்டெலிக்கிட்ட, நாம் இருக்கிறது வீடு, நாம் போகும் பார்த்த காடு, நாய் கடிச்ச இடத்த நீ மிளகாத்தூள் போட்டு மூடு. நான் இப்போ உன் கூட வர்றது பெரும்பாடு. ஏன்னா என் பேரு கட்டப்பா, என் நிறமோ கருப்பப்பா. அப்படின்னு கட்டப்பா வந்து சுண்டெலிக்கிட்ட சொன்னது. சுண்டெலி நாய் கடிச்சதை கேள்விப்பட்ட முயல், என் அண்ணன் தான் நாய் கடிச்சிச்சே, கடிச்ச இடம் தான் காலா போயிடுச்சே, அதை கேட்ட என் மனசு தான் ரொம்ப வலிச்சிச்சே, அதை கேட்ட உடனே என் லுங்கி கிழிஞ்சிச்சே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டது. இந்த பாட்டை கேட்ட சுண்டெலி தான் தம்பி குட்டப்பா கிட்ட போயிட்டு உதவி கேட்கறது கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. சுண்டெலிக்கு எல்லாருமே உதவி பண்ண மறுத்ததுனால மனமுடைந்து போன சுண்டெலி, சரி இதுக்கப்புறம் மற்றவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தது. வீட்டுக்கு வந்த சுண்டெலி வண்டியை தள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கிளம்பும்போது வண்டி பஞ்சர் ஆனது. வண்டி பஞ்சர் ஆனதுனால சுண்டெலி இரவு நேரத்தில் காட்டு வழி பாதையில் தனியாக நடந்து போகிறது ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு தூங்குறதுக்கு போச்சு. சுண்டெலி நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்போது ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டது. நட்டு யானை குப்பை லாரியை ஓட்டுற வேலையை செஞ்சுட்டு வந்தது. அந்த கிராமத்தில் இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ண அன்னைக்கு வந்தது. அப்போது சுண்டெலியோடைய வீட்டு முன்னாடி இருக்க குப்பையை எடுக்கலான்னு வந்தப்போ ஹார்னை அடித்தது. சுண்டெலி வீட்டு முன்னாடி வந்த நட்டு யானை சுண்டெலிக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு ஏன் இன்னும் வேலைக்கு போகலன்னு கேட்டது. குப்பை வண்டி ஓட்டுற யானைக்கிட்ட ஒன்று விடாமல் அன்னைக்கு இரவு முழுவதும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. யானையும் சுண்டெலி சொல்கிறத கேட்டுட்டு இருந்தது. பிறகு யானை, நீ ஒன்றும் கவலைப்படாத எலி தம்பி, நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறேன். நீ என் குப்பை வண்டியில் மேலே ஏறி ஒரு ஓரமாக உக்காந்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ என் வண்டியில் வர்றதுக்கு எந்த பணமும் தர வேண்டியதில்லைப்பா, நான் ஃப்ரீயாக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு யானை சொன்ன உடனேயே எலி அமைதியாக ஏறி குப்பை லாரி மேலே அமர்ந்தது. குப்பை லாரி மேலே உட்காந்த சுண்டெலியை நட்டு யானை கூப்பிட்டுட்டு சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. நட்டு யானை சுக்காராம சுண்டெலியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிற வழியில் பெரிய வேகத்தடை ஒன்று இருந்தது. சுண்டெலி வந்த குப்பை லாரி வேகத்தடை மேலே வேகமாக ஏறதுனால சுண்டெலி வண்டியிலிருந்து பறக்க ஆரம்பிச்சது. அடே ஏன பையலே, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னியடா, இப்போ என்னடா என்னை அந்த இடத்துல பறக்க விட்டுட்ட அப்படின்னு சுண்டெலி பேசிக்கிட்டே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே விழுந்தது. சுண்டெலி கீழே விழுறத அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு நர்ஸு குருவி பார்த்துட்டு இருந்தது. டாக்டர் மேடம், நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் ரூமுக்கு வாங்க, ஒரு பாடி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நர்ஸு குருவி டாக்டர் காகத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து சுண்டெலி விழுந்த இடத்துக்கு போனது. மயக்க நிலையில விழுந்து கிடந்த சுண்டெலியை பார்த்த நர்ஸு குருவி சுண்டெலியை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டு அங்கிருந்து ஆப்ரேஷன் ரூமுக்கு சுண்டெலியை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வந்தது. சுண்டெலியை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் காகமும் ஆப்ரேஷன் தியேட்டரை நோக்கி பறந்து வந்தது. நான் கொஞ்ச நாளா கவலையில இருந்தேன். இந்த ஹாஸ்பிடல்ல எல்லாரும் இழுத்து மூடிடுவாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு பேஷண்ட் கூட வராம போயிடுவே. இங்க பாருமா, மஞ்சக்குருவி நர்சம்மா, இந்த சுண்டெலி மயக்க ஊசி போடாமலே மயக்கத்துல இருக்கு. முழிச்சுக்கிறதுக்குள்ள அந்த கட்டி ஏறு, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிடலாம். காகம் நர்ஸு குருவி கிட்ட சுண்டெலிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போறேன்னு சொன்ன உடனே தூங்கிட்டு இருந்த சுண்டெலி எழுந்து உக்காந்தது.
ஏய் இங்க பாருப்பா சுண்டலி தம்பி, இவ்வளவு நாளா எங்க டாக்டர் மேடம் ஒரு பேஷண்ட் கூட வராம சோகமா இருந்தாங்க. இன்னைக்கு உன்னை பேஷண்டா பார்த்த உடனே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்காக நீ அவங்க கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்கோ. அடப்பாவீங்களா, நாய் கடிச்சதுக்காக ஊசி போடலான்னு வந்தா 2 கிலோ அரிசிக்கு ஆசைப்பட்டு எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்களே. இந்தாம்மா டாக்டர் அக்கா, எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேணாம், நாய் கடிச்சதுக்கு ஒரே ஒரு ஊசி மட்டும் போடு போதும் அப்படின்னு சுண்டலி நாய்க்கடிக்கு ஊசி போட்டுட்டு தன்னுடைய பையில் இருந்த கண்ணாடியை கண்ணில் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சது. அம்மாடி, எப்படியோ அந்த டாக்டர் அம்மா கிட்ட இருந்து ஊசி போட்டு தப்பிச்சு வந்தது பெரும் பாடா போச்சு. எல்லாரும் மாடா சேர்ந்து எனக்கு எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.